நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா? அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பார்ப்பதற்கு படையெடுத்த மக்கள் குவிந்த கூட்டத்தால் குஷி ஆயிட்டாரு. அது மட்டும் கிடையாது, கரூர் சம்பவம் நடந்தது இல்லையா, அதை வச்சு எடப்பாடி பழனிசாமி ஸ்கோர் பண்ணிட்டாரு. திமுக கோட்டை விட்டுடுச்சு. உண்மையாகவா அப்படின்னு கேட்பீங்க. அந்த வீடியோவை நான் தர போறேன். பார்த்த உடனே நீங்க அதிர்ச்சி அடைஞ்சிடுவீங்க. இது அவமதிப்பு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். இன்றைக்கு துறை செயலாளர் என்ன வேண்டும்? உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல, அரசியல் செய்வதில்லை. உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர் ஏறினார், இவர் சென்றார், இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது. இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவருக்கு தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஒரு அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்ல. இங்க இருக்கிற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரிகளிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. ஏற்கனவே ஆளுங்கட்சி என்றால் மக்கள் மனநிலை எதிராக தான் இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்க தான் செய்யும் ஆளுங்கட்சிக்கு. கூடவே கரூர் சம்பவமும் சேர்ந்துகிட்டதுனால திமுக சோழி முடிஞ்சதோ என்ற எண்ணம் இருக்கிறது. மக்கள் என்ன பதிலளிச்சிருக்காங்க எடப்பாடி உடைய பிரச்சார கூட்டத்தில் அப்படின்ற விஷயத்தையும் காட்ட போறேன். அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சாபம் விட்டிருக்கின்றார். அப்படி சாபம் விடுகின்ற பொழுது கீழே இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் ரெட்டலை காட்டிக்கிட்டு துள்ளி குதிக்கிறாங்க. அந்த மக்கள் ஏன் துள்ளி குதிக்கிறாங்க? திமுக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சாபம் விடுகின்ற பொழுது அதையும் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்ப்பதற்கு படையெடுத்த கூட்டத்தை பாருங்க, பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய விவசாயி தொழிலாளி அவருடைய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அற்புதமான உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம். கொண்டு வந்தோம்ல. இதனாலதான் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு என்ஜினியராக படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல சாதாரண குடும்பம், விவசாயி தொழிலாளி, தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் அந்த மாணவனுடைய நிலையை கருதி இந்த கிராம பகுதியில் இருக்கின்ற மக்கள் கூட, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்க வேண்டும், குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு கிடைக்க வேண்டும், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொண்டு வந்தோம்ல, ஆயிரக்கணக்கான படிக்கிறாங்கல்ல, இதுதான் அண்ணா திமுக. நீங்க பார்த்திருப்பீங்க. கூடவே ஒரு செய்தியும் சொல்லியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி. நாங்க ஏழைப்பாடிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக கல்லூரி கொண்டு வந்தோம். கல்லூரி என்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கலைக்கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரின்னு சொல்லிவிட்டு நாங்க கொண்டு வந்தோம் ஐயா, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, எங்களால கல்லூரிகள் கொண்டு வர முடியல அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லுது. ஆனால் மாநில அரசினுடைய நிதியில இத்தனை கல்லூரிகளை நாங்க கொண்டு வந்தோம். திறன் இருந்தாதான் ஐயா, மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணம் இருந்தாதான் ஐயா. மக்கள் நலனில் அக்கறை இல்லாத ஒரு அரசு இருப்பதனால தான் மக்களுக்கானவற்றை பார்த்து பார்த்து செய்யறது கிடையாது. அதிமுக ஆட்சி பார்த்து பார்த்து செஞ்சது அப்படின்னு ஒரு செய்தியும் சொல்லுவாரு. இந்த கூட்டத்தை நாம ஏன் பெருசா பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, கரூர்ல இப்பதான் கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிர்ந்திருக்கின்றார்கள். அப்போ இயல்பாகவே தமிழக மக்கள் மனதுல என்ன தோன்றும்? அட, இந்த அரசியல் கூட்டத்துக்கு நாம ஏன்டா போனோம்? கொடுக்கறது 200 ரூபாய், அதை வாங்கின்னு போய் உயிரை ஏன்டா நாம விடணும்? நம்ம வீட்டில் இருப்பேன்டா, பார்க்கறதா இருந்தா டிவியில் பார்த்துட்டு போகலாண்டாப்பா சாமி, அங்கே போய் முண்டி அடிக்க முடியாதாப்பா, ஒருத்தன் தள்ளுவாண்டா சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டத்துக்கு எதிராக மனநிலை மாறி இருக்கும். ஏன் அங்கே போனோம் அப்படின்னு ஒரு சலிப்பு இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது கரூர் சம்பவம் எல்லாம் நினைப்புக்கு வரலையேனோ தெரியல, குவிந்திருக்கின்றார்கள். நீங்கள் அந்த கூட்டத்தை பார்த்துருக்கலாம். மேலே அப்படியே ட்ரோன் காட்சிகளும் சரி, மக்கள் முன்பாக கேமரா ஜூன்னு காட்டிக்கிட்டே போவாங்க. அவ்வளவு கூட்டம் தர்மபுரியிலும் பாப்பிரெட்டிப்பட்டியிலும் எடப்பாடி பழனிசாமியும் குவிந்திருக்குது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை அசம்பாவிதம் நடந்தாலும் பரவாயில்லடா சாமி, ஆனா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க போல இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டின்னு வந்தாலும் சரி படையெடுத்திருக்கின்றார்கள்.
ஆட கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டம் வருமோ என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு குவிந்திருக்கின்ற கூட்டத்தை பார்த்து குஷி ஆயிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் உறுதி அப்படின்றத அடித்து சொல்லலாம். ஆனா அடுத்து தர ஒரு வீடியோவை நீங்க பாருங்க, இது திமுக உண்மையாகவே அள்ளு விட்டு போயிருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார், தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தமிழ் மக்கள் 41 பேர், பெண்கள் குழந்தைகள் உட்பட 41 பேர் இறந்ததற்கு காரணம் யாரு? யாருங்க? இது மக்கள் சொல்லுகின்ற குரல். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் கொடுக்கின்ற குரல். இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. சரியா? இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம் சொல்லிவிட்டு அப்படியே ஒட்டுமொத்த கூட்டமும் திமுக அப்படின்னு சொல்லுது. காசு கொடுத்து தான் கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க கூட என்ன சொல்றான், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா காசுக்காக வந்திருக்கின்ற கூட்டமானது அதிமுக காரன் இருக்க மாட்டான். அதிமுக காரன் காசு வாங்காம கூட்டத்துக்கு வந்திருப்பான். அப்படி காசு வாங்கிக்கிட்டு வந்தவன், கட்சி சார்பற்றவன் கூட கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் என்று ஒரே குரல்ல சொல்றான்னா, ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் கரூர் சம்பவமானது இன்னும் திமுகவை டேமேஜ் பண்ணியிருக்கிறது. அதாவது கரூர் சம்பவத்துக்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும். ஆளுங்கட்சியா இருக்குது, தப்பு நடக்கின்ற போது தட்டி கேட்க வேண்டும், தப்பை தடுத்திருக்க வேண்டும். ஆனா ஆளுங்கட்சியானது காவல்துறை வச்சுக்கிட்டு இந்த மாபெரும் தவற தடுக்கவில்லை அப்படின்னு நம்ம பேசினா என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நம்மளை கைது பண்ணுவாங்க, இல்லை நம்மளை மிரட்டுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்ன நினைக்கிறாங்க கரூர் சம்பவம் தொடர்பாக அப்படின்னு மக்களுடைய கருத்தையே கேட்டுலாம் பாரு. அப்படின்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் எதனால நடந்தது என்று கேட்கின்றார். இதுக்கு யாரு பொறுப்புன்னு கேட்கிறாரு. ஒட்டுமொத்த கூட்டமும் திமுகவை கை காட்டுகிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் பேசுறாரு. அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிருக்க கூடாது. வந்திருக்கின்ற மக்கள், தமிழ் மக்கள், அவங்கள காப்பாற்றிருக்க வேண்டும். ஸ்டாலின் அரசாங்கம் அவங்க காப்பாற்ற தவறிட்டாங்க. ஆனால் இந்த கூட்டம் யாருக்காக வந்தது? விஜய்க்காக வந்தது. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மை பார்க்க வந்திருக்கின்ற கூட்டம் பாதுகாப்பா போனமே, அதுக்கு எந்த மாதிரி ஏற்பாடை நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்து மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்திருக்க வேண்டும். எந்த கட்சி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எதிர்கட்சியா இருக்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கலாம், தவேகாவா இருக்கலாம், நாம் தமிழ் கட்சியா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம். எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நம்மளை பார்க்க வந்தவங்க பாதுகாப்பா வீட்டுக்கு போனோமா இல்லையா? அப்ப பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது யார் பொறுப்பு? அந்த கட்சி தலைவருடைய பொறுப்பு. நாம் மட்டும் பாதுகாப்பா வரலாம், நாம் மட்டும் பாதுகாப்பா வீட்டுக்கு போலாம்னா அப்ப உன்னை பார்க்க வந்தவன் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கலாமா? மரணம் அடையலாமா? அரசாங்கம் பாதுகாக்கணும், இல்லைன்னு சொல்லல. உளவுத்துறையானது எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றத ஆளுங்கட்சிக்கு சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கணும். அது ஒரு புறம் தவறு நிகழ்ந்து போய் இருந்தாலும் ஒரு தலைவனுக்கு முன்னெச்சரிக்கை தேவை. 4 கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார் விஜய். அந்த 4 கூட்டங்களிலும் கூட்டமானது திரள்கிறது என்று நன்றாக தெரியும். அரசாங்கமானது முழு ஒத்துழைப்பு தரவில்லை என்பதும் விஜய்க்கு தெரியும். அப்படி தெரிந்தும் நம்மை நம்பி வந்திருக்கவங்கள, நம்மளை பார்க்க வந்திருக்கவங்கள விஜய் அவர்கள் எப்படி காப்பாற்றிருக்க வேண்டும்? அதனால கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு ஆளும் அரசாங்கம் மட்டும் பொறுப்பு இல்ல, விஜயும் பொறுப்பு. தன்னை பார்க்க வந்திருக்கின்றவங்களை காப்பாற்றாதவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கின்றார். நம்ம கூட தான் 165 தொகுதி வந்தோம். முதல் 4 தொகுதிக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பாதுகாப்பே நம்ம கூட்டத்துக்கு தரவே இல்லை. என்ன பண்ணோம்? ஏப்பா கட்சிக்காரங்கெல்லாம் பாத்துக்கங்கப்பா, அப்பாவி பொதுமக்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களை பாதுகாப்பா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நம்ம கட்சி தலைவருடைய பொறுப்பு. தபார், நம்ம வெற்றி பெறுகின்றோமோ தோல்வி அடிக்கணுமோ தெரியாது, ஆனா வந்திருக்கவங்க பாதுகாப்பா போனோம். அதிமுக கூட்டணிக்கு போனா ஆபத்து இல்லப்பா அப்படின்னு நினைக்கணும். அதை நீங்க உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை பாதுகாப்பு தரவில்லை என்றாலும் கூட நம்ம கட்சிக்காரங்களும் கூட்டணி கட்சிக்காரங்களும் நம்மை நம்பி வந்தவங்களை காப்பாற்றி வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அது போன்றது ஒரு வேலையை விஜய் செஞ்சிருக்கணும் அப்படின்னு விஜய் மீது குற்றச்சாட்டு வச்சாரு. ஆளும் அரசாங்கத்தின் மீதும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சாரு. ஸோ மொத்தத்தில் மக்களுடைய நினைவு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு முழுக்க காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஏற்கனவே ஆளும் அரசாங்கத்தின் மீது நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பு 4.5 வருஷமாகியும் பூர்த்தி ஆகவில்லை என்றால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், எதிர்ப்பு மனநிலை இருக்கும். அடுத்த முறை ஓட்டு போறானா பாரு, உனக்கு நான் ஓட்டே போட மாட்டேன், நீ சொன்னது ஏதாவது செஞ்சியா, கரண்ட் பில்ல உயர்த்தி புட்ட, எல்லாவற்றுக்கும் வரி போட்டு புட்ட, இலவச பேருந்து 1000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு சாராய கடையை மூளைக்கு திறந்து விட்டு எல்லாம் குடிச்சுட்டு சாவறான். இளம் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பள்ளிகள் இருந்து கோயில் வரைக்கும் கஞ்சா தலை விரித்து ஆடுது. மொத்தத்தில் இந்த அரசாங்கம் பால் விலையிலிருந்து அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய அரிசி பருப்பு விலை வரைக்கும் உயர்த்தி போட்டாங்க.
அது மட்டும் கிடையாது, இந்த அரசாங்கம் வந்த பிறகு கடனை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. அந்த கடனை வாங்கி வச்சதுனால ஒவ்வொரு பொருளின் மீதும் வரியானது அதிகரிக்கிறது, விலை உயருது. அப்படி விலை உயர்றதுனால அவன் என்னதான் 1000 ரூபாய் கொடுத்தாலும் குடும்ப நடத்த நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ கடங்காரனாவே இருக்கிறோம். இந்த கடங்கார ஆட்சி வந்து நம்மளை கடங்காரன் ஆக்கி விலையெல்லாம் ஏற்றி விட்டு அது மூலமாக பணத்தை சம்பாரிச்சு ஆடா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரப்பா, ஒரே வருஷத்துல 30,000 கோடி கொள்ளடிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு கள்ள பணமா மாத்தி அதை அப்படியே நல்ல பணமா மாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, மொத்தத்துல இந்த அரசாங்கம் மக்களை பார்க்கலையா, தன் குடும்ப மக்களை பார்த்திருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் அதிருப்தியும் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. அதுல அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் தோறும் குறுநில மன்னர்களா இருக்காங்க. அவங்க தான் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அது சாலை கான்ட்ராக்டா இருக்கலாம், மணல் கான்ட்ராக்டா இருக்கலாம், மலை கான்ட்ராக்டா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு பள்ளி கல்லூரி இல்ல சமுதாய கூடம் எது கட்டதா இருந்தாலும் திமுக காரன் தான் முதல்ல இருப்பான். மொத்தத்துல மற்றவனுக்கு வாய்ப்பே இருக்காது. அதனால கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் திமுக கெட்ட பேர் தான் இருக்கும் இந்த ஆட்சியில. இப்ப கரூர் சம்பவம் சேர்ந்துக்கிச்சா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அதனால மக்கள் கிட்ட கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி, சாமி கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு யார் காரணம் அப்படின் போது ஒட்டுமொத்த கூட்டமும் திமுகவை கை காட்டுது. இது அதிமுக ஓட்டா விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுக ஓட்டா விழுதா இல்ல தவிக ஓட்டா விழுதான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த எதிர்ப்பு அத்தனையும் திமுகக்கு எதிராக ஓட்டு விழும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கலாம். இப்படி திமுக பேரானது களத்துல கெட்டு போயிருக்குது. இதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாம கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு காட்டமா அமர்த்திக்கிறார் பாருங்களேன். இன்றைக்கு அவர் கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன, ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசுறார், உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க, மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க, நீங்க எப்படி எல்லாம் அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. இதே இடது கம்யூனிஸ்ட் விழுப்புரத்தில் மாநில மாநாடு நடத்துறாங்க, முழுமையா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல என்று பத்திரிகை வலைதளத்தில் வந்த செய்தியை மறந்துடாதீங்க. உங்களுக்கும் இதே நிலை ஒரு காலத்தில் வந்தே தீரும் என்பதை நீங்கள் என்ன பார்க்க வேண்டும். திருமாவளவன் வந்து திமுகவுக்கு ஜால்ரா போடுறாரு என்று சொன்ன உடனே கீழே இருக்கின்ற கூட்டமானது ரெட்டலையை காட்டிக்கிட்டு துள்ளி குதிக்குது. ஏன் துள்ளி குதிக்குது தெரியுமா? டேய், திமுக போடுற ஆட்டத்தை கூட நாங்க தாங்கிக்க வேண்டாம், ஆனா திமுக தொங்கு சாதியா இருந்துகிட்டு நீ போடுற தெரியுமா ஆட்டம், அது என்னால சகிச்சு கொள்ளவே முடியாதுடா. கூட்டணி கட்சிகளா இருந்தா, ஆளுங்கட்சி கூட்டணி நீ இருந்தா அவங்க செய்யற எல்லா தப்புக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பியா? உன்னதாண்டா முதல்ல சோழி முடிக்கணும், உனக்கு தாண்டா முதல் ஓட்டே நான் போட மாட்டேன். ஏன்னா கூட்டணி கட்சியா இருந்தா அன்பால சொல்லலாம், ஆளுங்கட்சிக்கு குறிப்பால உணர்த்தலாம், தவறுகளை சுட்டி காட்டலாம். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பெல்லாம் துறந்து விட்டு திமுகவுக்கு நல்ல பேரை வாங்கி தரோம் என்று சொல்லிவிட்டு துதிப்பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி துதிப்பாடி இருந்தா திமுக உங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், ஆனா ஓட்டு யாரா போறது? நாங்க தானே போடணும். அதனால இந்த 4.5 வருஷமா மக்கள் பிரச்சனை பேசுறீங்களா? மக்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை ஆளுங்கட்சியை சுட்டி காட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் பிஜேபி, எப்ப பார்த்தாலும் இந்து மதம், எப்ப பார்த்தாலும் RSS, எப்ப பார்த்தாலும் சங் பரிவார், எப்ப பார்த்தாலும் சனாதனம், இதை தாண்டி உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் ஜனநாயகத்தை காப்பாத்துங்க, மத சார்பினையை காப்பாத்துங்க, சிறுபான்மையை காப்பாத்துங்க. அந்த சிறுபான்மையருக்கு திமுக என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டியாப்பா? நீ கூட்டணி கட்சி தலைவரா இருக்கிறிய, இல்ல கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறிய, வருங்காலத்துல உனக்கு நடக்காதா? இது எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. இல்ல ஏற்கனவே வந்து திமுகவால உனக்கு இதெல்லாம் நடக்கவே இல்லையா? உன்னை வச்சு செஞ்சாலும் திமுக பக்கத்தில் இருக்கிற, உனக்கு வாரி கொடுத்தாலும் திமுக பக்கத்தில் இருக்கிற, அட சொர்ண கட்ட ஜென்மமா நீங்க அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறாங்க போல இருக்குது. அதனால்தான் திருமாவளவன் அவர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி, நாளைக்கு உனக்கும் நடக்கலாம் திருமாவளவனே, கம்யூனிஸ்ட் கட்சிகளே இது உங்களுக்கும் நடக்கலாம், ஏற்கனவே உங்களுக்கு நடந்திருக்கிறது. மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் காப்பாற்றவில்லை, அதுக்கு உறுதுணையா இருந்து முட்டு கொடுத்து இருக்கிறீங்க, ஜால்ராவை போட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க முகத்தறிய கிழிக்கிறாரு. அப்ப கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய முகத்துல பாக்குறோமே பரவசம். அப்ப சாமி, இந்த கூட்டணி கட்சிகளை எவனாவது விமர்சிக்க மாட்டானா என்று ஏக்கம் இருந்திருக்கும் போல இருக்குது. திமுக விமர்சனம் பண்ணுகின்ற போது கூட அமைதியா இருக்கின்ற கூட்டம் நம்ம கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்கின்ற போதுதான் அங்க இருக்கின்ற கூட்டமானது ஆர்ப்பரிக்குது, ஆவேசமா ரெட்டலையை காட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த கூட்டணி கட்சிகளுக்கு. ஸோ இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி சொன்னது இதுதாங்க. வருகின்ற தலைவன் அனுபவம் இல்லாதவன், கூட்டம் வருது என்ற மகிழ்ச்சியில அப்படியே மயங்கிட்டான்.
கூட்டத்துக்கு என்ன பண்ணணும், விபத்தில் நடக்காம எப்படி தடுக்கணும் என்று தெரியாம போச்சு. அதனால அனுபவம் வாய்ந்த அரசாங்கம் இருக்குது. காவல்துறையை எப்படி சரியான முறையில் கையாண்டோம் என்றால் இந்த விபத்துக்கெல்லாம் நடக்காதோ அப்படி ஒரு பாதுகாப்பு வழங்கணும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. கூடவே நமக்கு 165 தொகுதிக்கு யாரும் பாதுகாப்பு தரல. ஆனா இப்போதுதான் நமக்கு 2 தொகுதிக்கு காவல்துறையானது பாதுகாப்பு தந்திருக்கிறது. சோ மாற்றம் வந்திருக்குது திமுக இடத்துல. ஆனா இது கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு முன்பு வந்திருந்தா 41 பேரை உயர்ந்திருக்குமா, குழந்தை குட்டியெல்லாம் இறந்து போச்சு என்று வருத்தத்தை பகிர்ந்து கொண்டாரு. ஸோ மொத்தத்தில் ஒரு நபர் ஆணையம் போட்டிருப்பதனால அதில் டீப்பாக பேச முடியாதுங்க. ஆனால் தவறுக்கு காரணம் என்னதான் விஜயா இருந்தாலும் சரி, தன் பொறுப்பை ஆளும் அரசாங்கம் தட்டி கழிச்சுட்டு போகலாமா? அதனால் திமுகவும் தவறு செய்திருக்கு என்பதை எல்லா மேடைகளும் பேசுகிறாரு. ஸோ ஏற்கனவே மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக சதியால் தான் கரூர் சம்பவம் நடந்ததுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எரியிற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இது எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் எப்படி திமுக எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல. என்னதான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கு கூட்டம் குவிகிறது. இதெல்லாம் எதை காட்டுது? உங்க கருத்து சொல்லுங்களேன். நன்றி நண்பர்களே.